அப்போஸ்தலர்கள் திருச்சபையிலே முதலாவது உபத்திரவம் இந்த அமேலோகி சோதர பகுதியில தான் வருகிறது. அமேலோயா என்ன உபத்திரம் வந்தது? ஸ்தேவானை கல்லால் அடித்து கொலை செய்தார்கள். அலேலூயா. கொலை செய்த பொழுது திருச்சபைகள் என்ன செய்தார்கள்? செதறி போகவில்லை, வீடுகளுக்கும் தேசத்துக்காக தப்பி பிழைக்கவில்லை. அவர்கள் எங்கும் போய் திருவசனத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இதைத்தான் பிரசங்கித்தார்கள், வசனத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. எங்கும் போய் சபைக்கு அடங்கி இருந்தார்கள். இப்ப எங்க போயிட்டாங்க? வெளியே போனார்கள். அல்லேலூயா. அனுதினமும் அவர்கள் விடைவிடாமல் ஜபத்திலையும் வேண்டுதலிலும் தரித்து இருந்தவர்கள் இப்போ ஆண்டு சொன்னார், நீங்க தரித்து இருந்தது போதும். இப்போ ஒரு ஸ்தேவானுக்கு ஒரு சபைக்கு சின்ன உபத்திரத்தை கொடுத்தாரு. ஆனா சபை இப்ப வெளியே போகிறது. அல்லேலூயா. சபை உள்ள வளர்ந்து விட்டது. இப்போ ஆண்டவர் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்க உங்க சமுதாயத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிறது நினைக்கிறீங்களா? இல்ல இந்த தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறது விரும்புறீங்களா? சொல்றவங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பா. அல்லேலூயா. அப்படின்னா சொல்றவங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பா. அல்லேலூயா. அப்ப நீங்க சொன்னா ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. அப்போ இங்க கர்த்தர் அல்லேலூயா அவை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த தொடங்கின பொழுது, கிறிஸ்தவர்களை கொலை செய்ய ஒரு மனிதன் சாகும் பொழுது, அந்த நாளிலே சபைகள் வெடித்து சிதறி ஓடவில்லை, உயிரை காத்துக்கொள்ள ஓடவில்லை, வசனத்தை பிரசங்கித்தார்கள், கிறிஸ்துவை தன்னை வெளிப்படுத்தினார்கள். அதில் இது தேவ சுத்தம், இது தேவ திட்டம். ஆண்டவர் இவ்வளவு காலம் உள்ள இருந்ததெல்லாம் நாம் தப்பு செய்து விட்டோம், தவறு செய்து விட்டோம். தேவ வசனத்தை நாம் வெளியே கொண்டு போக முடியாம, வெளியே கொண்டு போறதுக்கு நம்ம தாமதமாகிவிட்டோம். இதனால கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிதறடிக்கிறதுக்காக ஒரு ஸ்தேவானை கர்த்தர் எடுத்துக் கொள்கிறார். அப்போ இதை நம்ம உணரணும், திருவசனம் எங்கும் போக வேண்டும் என்ற தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதனால அவர்கள் எங்கும் போனவர்கள் திருவசனத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. எதை பிரசங்கித்தார்களா? வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். சபைக்குள்ள இருக்கிறவர்கள் வெளியே போய் வசனத்தை நீங்கள் நாம் பிரசங்கிக்க வேண்டியதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. தேவன் நம்ம மேல் பிரியமா இருக்கணும்னா நம்ம அந்த சங்கீதத்தை வாசிச்சோம் இல்லையா? 6 இடத்து பொழுது அவன் தேவன் நம்ம மேல பிரியமா இருப்பார். அவர்